மேலே போயிட்டு ஒரு இது பார்த்துட்டு வரும். ஹாய் நண்பா, வானம் பொலின்னு பொழிஞ்சு இப்போ தான் ஒரு 2 நாளாக வெளியே விட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னாக்க நூறலியாங்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். முக்கியமான இடம். நம்ம வந்து இன்றைக்கு இதோடைய நோக்கமே, இந்த பயணத்தோட நோக்கமே நூறலியாங்கிற இடத்துக்கு போகிறது தான். இப்போ நம்ம வந்து கண்டி ரோட்டில் நிற்கிறோம். கண்டிக்கிட்ட வந்துட்டோம். ஆமாம், இதுதான் கண்டிக்கு போகிற ரோடு. இது இங்கிட்டு குருநாகல். நான் கண்டிக்கிட்ட நெருங்கிட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் கண்டிக்கு போயிடலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். சாப்பாடு வந்து இப்போ மணி வந்து கரெக்டாக வந்து 6:30 டைம் இருக்குது. ஒரு டீயை லைட்டாக போட்டு வாங்க கிளம்புவோம். நம்ம பாய் அப்படியே அந்த கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போனாக்க அந்த கடைக்குள்ளே வந்து காலை டிஃபன், அதாவது இந்த கடையில் வந்து காலை டிஃபன் வந்து இந்த சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடலைக்கறி, அதுக்கப்புறம் இந்த புரோட்டாக்கு தேவையான ஐட்டங்கள், கறி வகைகள், முட்டையெல்லாம் அவிச்சு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே உள்ள இந்த கறி ரொட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மசாலா வந்து முக்கோணமாக இந்த பாருங்க, இந்த தான் கறி ரொட்டிங்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரோல்ஸுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கட்லெஸ்ஸுன்றாங்க, பெட்டிஸுன்றாங்க. அதுக்குள்ளே வந்து மீன் அப்படிலாம் இருக்குது. இந்த பாருங்கள், இது தான் புரோட்டா. சதுரமாக தான் இங்கே புரோட்டா. நம்ம ஊர் மாதிரி ரவுண்டமாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே நான் ஆர்டர் பண்ணிவிட்டு டீயையும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தேன். இதுதான் ரோடு, கண்டி ரோடு. பார்த்தாச்சு. உள்ளுக்கு வாங்க சாப்பிடுவோம். இந்த கறி ரொட்டி வந்து உள்ளுக்குள்ளே வந்து பொட்டோட்டா, அப்புறமாட்டி உள்ளுக்குள்ளே மசாலா இதெல்லாம் வச்சு அந்த பரோட்டா வந்து சதுரமாக இல்லாமல் அந்த முக்கோணமாக சம்பூசா சைஸில் இதை செய்கிறாங்க. ஆமாம், அதோட வந்து இறைச்சியும் இருக்குது. இதே மாதிரி இறைச்சியும் இருக்குது, கோழியும் இருக்குது. அதே மாதிரி அவிச்ச முட்டைகளும் செஞ்சு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலையிலேயே செம சூப்பரு. அதோடு சேர்த்து அந்த டீயுக்காக ஆர்டர் பண்ணாப்புல நம்ம பாய் டீயும் சாப்பிட்டாச்சு. அதில் வந்து நான் வந்து அந்த கறி ரொட்டிங்கிறதுல வந்து 2 ஆர்டர் பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இன்னும் சாப்பிட்லான்னு தான் தோணுது. ஆண்டாக்கா நம்ம பயணம் போகிறதுனால எடைகளில் எதுவும் வேலையை காட்டிடுங்கிற அது ஒரு பயம். அதனால் கறி ரொட்டி 2 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. டீயையும் அதிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்படியே வெளியே வந்துட்டோம். ஒரு 4 கறி ரொட்டியா, 4 கறி ரொட்டி 2 டீ. எப்பா 470 ரூபாப்பா. 470 ரூபா. 470 ரூபானாங்க நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருது? ஒரு 100 ரூபா வருமா இந்தியா காசுக்கு? 470 ரூபான்னா குவைத் காசுக்கு வந்து ஒரு 60 தினார். ஓகே, 60 தினார் ஓகே தான். போகலாம் நம்ம. இப்போ காலை டிஃபனை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கண்டிக்குள்ளே இன்ட்ரோ ஆகாமல் குறுக்கு வழியில் போனோம். குறுக்கு வழின்னு சொன்னாக்க அந்த வழியோட பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து கெலி ஒயன்னு சொல்கிற ரோடாக இது. அதாவது வந்து கம்பல ரோடுன்னு சொல்கிறாங்க. கம்பல் ரோடு இப்படி ஷார்ட்கட். நம்ம கண்டிக்குள்ளே நம்ம இன்ட்ரோ ஆகலை. கண்டிக்குள்ளே இன்ட்ரோ ஆகாமல் அதுக்கு முன்னாலேயே கட்டுகஸ் தோட்டம்னு ஒரு ஊர். இந்த ஊருக்குள்ளேருந்து நம்ம வந்து இந்த கலி ஒய கம்பல ரோடு இதை பிடிச்சி நம்ம வந்து அந்த ரோட்டை பிடிச்சி நம்ம பாய் நம்மளை கூட்டிகிட்டு போனார். வண்டி ஸ்பீடாகவும் போச்சு. ஏன்னு கேட்டாக்கா இன்றைக்கி வந்து அவங்க ஊரில் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு விடுமுறை. அந்த விடுமுறையை கழிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து யாரும் வெளியே இல்லை. சனி ஞாயிறு தான் கூட்டமாக இருக்குமா. இதுதான் இந்த ரோடு, மெயின் ரோட்டை பிடிச்சி இப்போ நம்ம கம்பலைங்கிற ரோட்டை நம்ம கடந்து இந்த பாலத்தை தாண்டி அந்த மலைக்கு அங்கிட்டு தான் கண்டி. இங்கே வந்து புத்த விஹாரைகள், அதாவது வந்து இந்த கோயில்கள் வந்து நம்ம ஊரில் எப்படி இந்த கோயில்கள் எப்படி இருக்கும், நிறையா தெருவுக்கு தெரு, அதே மாதிரி இந்த புத்த இதுகளும் விஹாரைகளும் இருந்துச்சு. இப்போ நம்ம கண்டியிலேருந்து அந்த ரோட்டுக்கு போகாமல் இப்போ வந்து இந்த பாருங்கள் நம்மளுடைய நூறலியா, இந்த ட்ரிப்போட இதே மெயின் இந்த ஊருக்கு தான். இதுதான் நூறலியா ரோடு. இதில் வந்து கொழும்பும் போகலாம். இந்த ரோட்டில் இதில் கொழும்பும் போகலாமா, கொழும்புலேருந்து பிரியுமா. அந்த நம்ம வந்து கம்பலை ரோட்டில் போட்டார். நூறலியா போகிறோன்னு சொன்னாக்கா அந்த கம்பலை போய் தான் நம்ம நூறலியா போக முடியும். பாருங்கள் எப்படி இந்த கெலி ஒய், அதுக்கு முன்னால் கெலி ஒய்ங்கிற ஒரு ஊரை தான் நம்ம வந்து தாண்டி நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம்.
இங்கே வந்து மக்கள்கள் வந்து இன்றைக்கி வந்து விடுமுறைங்கிறதுனால இன்றைக்கி அதிகமாக கூட்டம் இல்லை. அதனால் எங்களுக்கும் டிராஃபிக் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. இதை பாருங்கள், அதோடைய இந்த ரோட்டோரத்தில் உள்ள ஆறுகள்னு சொன்னாக்க இந்த ஆற்றுக்கு மேலே உள்ள வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மலையாக இருக்குது. அந்த மலை மேலே வீடுகள் கட்டியிருக்கிறாங்க. இப்படியே இந்த கம்பளை ரோடு எல்லா இடத்துலையுமே வந்து தமிழில் போர்டு போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம வந்து மூவ் ஆகி போகலாம். இந்த ரோடு அப்படியே பிரியுன்னு சொன்னாக்க இதுதான் இந்த கம்பளை, அதாவது கெலிவோயை ஃபஸ்ட்டு, அடுத்து கம்பளை. இந்த ரோட்டை நம்ம போயிட்டு இருக்கிறப்ப தான் எல்லா இடங்களும் பில்டிங்களும் ஒரு இடங்களாக சொன்னார். எல்லாமே வந்து சுத்த தமிழில் போட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போகிறார் பார்த்தீங்கன்னா அதாவது புத்த துறவி அவர். அது வந்து இந்த ஊரில் புத்த துறவிகள் இந்த ட்ரெஸ்ஸில் தான் அலைவாங்க. இந்த பாருங்கள், இது வந்து யூனிவர்சிட்டி. இந்த ஒரு யூனிவர்சிட்டியாக இந்த ஊரில் கம்பளையில். ஆமாம், இது வந்து கம்பளை. பார்க்குறதுக்கு இந்த கம்பளைக்கு முன்னால் இந்த கலிவோயங்கிற ஊர் தான் இது கலிவோயங்கிற ஊர். கலிவோய அந்த ஊர் ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ கடைகள் வந்து எதுவுமே திறக்கலை. அப்படியே தாஜ் ஹோட்டல் எல்லாம் தமிழ்லேயும் போட்டிருக்கு, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் மூவ் ஆகி போகிற மாதிரியே தான் நமக்கு ஒரு ஃபீலிங். இது வந்து பெட்ரோல் ஸ்டேஷன். அடுத்து வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள் நிறையா இருந்துச்சு இந்த ஏரியாவில். ரூம்ஸு அவைலபிள். நம்ம வந்து டூரிஸ்ட் வரவங்களுக்கு ரூமு வந்து இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும். நம்மளே போய் பேசி டூரிஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறோம், ரூம்ஸை வந்து நம்ம புக் பண்ணவே தேவையில்லை. டைரெக்டாக நம்மளே போய்ட்டு ரூமை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம போய் புக் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. போகிற வழியில் கலிவோய்க்கு அங்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு பள்ளிவாசல் நம்ம கண்ணு மேலே அமைச்சிச்சு. இதை சொன்னார், இது இங்கே வந்து பெயர் பெற்ற பள்ளிவாசல். இதுக்கு பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது. இது ஒரு தர்கா. இந்த தர்காவில் வந்து வருஷங்கள் கந்தூரிகள் வந்து பிரபலமாக நடக்குமா. அதுக்கப்புறம் அந்த கலிவோயை தாண்டி போகிறப்ப இதுதான் இந்த கலிவோயோட இந்த ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனை கடந்து நம்ம மூவ் ஆகி போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து கம்பளை. நம்ம கம்பளை ரோட்டை முன்னோக்கி நம்ம வண்டியை விட்டுக்கிட்டு இருந்தார். பார்க்குறப்ப இந்த பாலத்தை பார்க்குறப்ப டக்குன்னு எங்கள் ஊருக்கு ஞாபகம் வந்துச்சு. புதுக்கோட்டை டு பட்டுக்கோட்டையில் இடையில ஆலங்குடி டு இந்த மாதிரி ஏரியாக்கள் போகிறப்ப இந்த பாலம் மாதிரியே எங்கள் ஊரில் சேம் பாலம் ஒரு சமயம் நம்ம ஊருக்கு தான் வந்துட்ட ஒரு ஃபீலிங். அது பழைய பாலமாக இப்போ கட்டியிருக்காங்க, புது பாலம். அந்த பாலத்தை கடந்து அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து அந்த கம்பளைங்கிற ரோடு ஆட்டோ முறுக்குனாரு. அது வாட்டில் பறந்துச்சு. அப்படியே அந்த ஊர் இடையில ஒரு சின்ன ஊர்கள், சின்ன இடங்கள், அதாவது வீடுகள், அது பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டோம். எல்லா இடங்களும் பச்சைன்னு பார்க்குறப்ப ஊட்டி கொடைக்கானலுடைய ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வந்துச்சு. போக மலைகள் மேலே நம்ம வண்டிகள் ஏற காற்றுகளும் அதோடைய அந்த குளிர்ந்த காற்று நம்ம மேலே பட ஒரு வித ஃபீலிங் அப்படியே. ஏன்னா நான் இருந்த இடம் நான் இருக்கிற இந்த ரூம் வந்து கொஞ்சம் சூடான இடங்கள், கொஞ்சம் ரொம்ப இல்லை, லைட்டான சூடு. நான் இப்போ போயிட்டுருக்க பிரதேசம் வந்து நூரலியா. அந்த நூரலியா பிரதேசத்துக்கு நம்ம போக காற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஏசியை கூட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் சூப்பராக இருந்துச்சு. அப்படி நம்ம இடத்துல அங்கேருந்து மூவ் ஆகி அப்படி நம்ம வந்து கலிவோயை கம்பளையை நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த கம்பளைக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நம்ம மலை பிரதேசம் நம்ம பாயோட வண்டி மோதி மூவ் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் சைடுகள் மலைகள் காடுகள்லாம் பார்க்குறப்ப சும்மா பச்சைன்னு இது மலை கல் மலையா இல்லை மண் மலையா ஒன்றுமே தெரியுமா. தூரத்தில் இருந்து பார்த்தா கல் மலை மாதிரி தெரியுது. கிட்ட இருந்து பார்க்குறப்ப கிட்ட போகிறப்ப பார்த்தாக்க பச்சைன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க ப்ளீஸ் நண்பா. சப்போர்ட் பண்ணிட்டாங்க. சாய் ஃபேக்ட்ரி, அதாவது சாய் அந்த தேயிலை தோட்டத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒரு உற்சாகம். எனக்கு கேட்டாக்க இந்த ஏரியாவில் நூரலியாவில் சாய் தான் சரியான ஃபேமஸ். இந்த சாய் தோட்டத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அது நிறைவேற்ற போது நம்மளுடைய கோயில்கள், அதாவது தமிழ் கோயில்கள் இங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. தமிழ் பாட்டுகள் உங்களுக்கு காதில் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜசீம் பாய் இங்கே வந்து ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு போகலான்னு சொல்லி நிப்பாட்டிட்டார். இதுதான் பன்ஸு, அதுக்கப்புறம் அந்த வடைகள், நம்ம உளுந்து வடை, சம்பூசா இதெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. அந்த கறி ரொட்டி
இந்த கறி ரொட்டி வந்து இல்லாத இடமே கிடையாது இந்த சிலோனில். அவன் இதுதான் ஃபேமஸ். மேலே போயிட்டு வருது பார்த்துட்டு. நம்ம பாய்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த சிங்கள புத்த கோயிலுக்கு நான் உள்ளுக்குள்ளே நான் ஒரு இன்டர்நெட் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படி ஏறி நான் போயிட்டேன். பாய்கிட்ட சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடிவாரத்தில் நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு மேலே போனேன். அப்படியே பார்த்தேன் போர்டு, சிங்களத்தில் தான் அந்த போர்டு எழுதியிருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒன்றும் புரியல. சிங்களம் பார்க்குற நண்பர்கள் எதில் என்ன எழுதிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோயில் பார்க்குறப்ப ஒரு பிரபலமான கோயில் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னாக்கா சின்ன கோயிலாக இருந்தால் பார்த்துருக்குறேன். தெருவுக்கு தெரு ஒரு கோயில் இருக்குது. ஆனால் இந்த நாங்கள் வந்து அந்த கடைக்கு பக்கத்தில் பார்த்த கோயில் இது பெரிய புத்த கோயில் பெருசாக தான் தெரிஞ்சிச்சு. உள்ளுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு புத்தர் கோயிலுக்குள்ளே நான் போனது எனக்கு வந்து இதுதான். பக்கத்தில் பார்த்தா புத்தரோட சிலைகள் அப்படியே கண்ணாடி கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்த மாதிரி ஒரு இது இருக்குது. கண்ணாடி கூண்டு தான் வச்சுருக்குறாங்க. சரி வாங்க இன்னும் உள்ளுக்குள்ளே போவோம். மேலே சரி இன்னும் மேலே ஏறி போனேன். இது வந்து மெயின் உள்ளுக்குள்ளே புத்தர் சிலை இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். சைடில் பார்த்தாக்கா இந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு ஹால் இருக்குது. ஆமாம், இந்த ஹாலை பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்கிற ஏதோ பார்ட்டி ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போயிட்டு. இங்கே ஏதோ ஒரு இன்னைக்கு இங்கே பார்த்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போவோம் வாங்க, கமான் லெட்ஸ் கோ. உள்ளுக்குள்ளே போயிட்டேன். உள்ளுக்குள்ளே பார்த்தாக்கா சேர்கள் சைட்லலாம் சேர்கள் அடிக்கிருக்கு, டேபிள்லாம் அடிக்கிருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து புத்த பிக்குகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்புறமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதோடு சேர்த்து அந்த ஊர் மக்கள்களும் சேர்ந்து ஏதோ வேலை செய்கிறாங்க. இந்த டேபிளுக்கெல்லாம் துணி ஏதோ அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தேன், என்ன எதுவுமே அவங்க கேட்கல. ஆனால் பார்க்குறாங்க, ஒரு வித ஆள் யார் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நானும் கொஞ்சம் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஃப்ரம் இந்தியா. அந்த புத்த பிக்குகளை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டோம். வா இந்தியாவா, எங்கே இருக்கிறேன், சென்னை, சூப்பர் பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த கழட்டி போட்டின ஷூவை வந்து மாட்டிட்டு அப்படியே நம்ம வெளியே இறங்கிட்டோம். வெளியே இறங்கிட்டு பார்த்தாக்கா இந்த சைடில் வந்து இந்த புத்த கோயிலுடைய ஆஃபீஸ்கள் ரைட் சைடில் இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்த்தேன். ஏதோ பழங்கள்லாம் வச்சு அடுக்கிட்டு இருந்தாங்க பிளேட்டில். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு இங்கே ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு. பார்த்தாச்சு, வாங்க இறங்கிடுவோம். நம்ம கீழே இறங்கி கோயிலுக்கு இறங்கி அடிவாரத்துக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம பாய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் மீட் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். இதுதான் இந்த இடத்துல உள்ள புத்த கோயில். ஏதோ இங்கிட்ட இப்போ ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பார்க்குற நண்பர், இந்த ஊர் நண்பர் இடம் பேர் வந்து என்ன இல்லவா, அதாவது நூரெலியா போகிற ரோட்டில் இந்த புத்த விகார கோயில் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்தோம். இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது போல இருக்கு. எல்லாம் முன்புறமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஃப்ரம் இந்தியா, ஆனால் கோயத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா வெல்கம் பண்ணாங்க. நல்ல மக்கள், சிங்கள மக்கள். உள்ளுக்குள்ளே அலோன் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளுக்குள்ளே போனேன் புத்த கோயில் உள்ளுக்குள்ளே. ஓகே, அடுத்தடுத்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. சேட்டை கூட அப்படியே